ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெளில கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கிற பன்னீர் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஹோம்மேட் பன்னீர் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 பேக்கெட் பாலை வந்து பன்னீராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குற பன்னீராக இருந்தால் அந்த ஒரு பவுச் அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேணாம், மசாலா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நம்ம இந்த பன்னீர் கியூப்ஸை வந்து மசாலா நல்லா சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பன்னீர் கியூப்ஸை வந்து நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸை வந்து இந்த கார்ன்ஃப்ளவர்ல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த பேன்ல வந்து இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான். நான் வந்து இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ஷாலோ ஃப்ரை பண்ணாலே நல்லா கிறிஸ்பியாக வந்துடுது. இதில் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும். இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமாவே நீங்கள் வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வித்தின் 10 to 15 minutes தான் நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தா போதும். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு 10 minutesல இந்த ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.